இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடுதானா சம்யுக்தா? ஆமாமா. வெள்ளடி. சரிம்மா. யாரு? இங்க தனுங்கிறது ஆமா, என்னோட சிஸ்டர் தான். நீங்க? என் பொண்ண டியூஷன்ல சேர்க்கணும், அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வா வா. அப்போ அந்த போன் எடு. இந்தாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணி. சரிக்கா. மாயா. என்னதானா? மாயா, இங்க பாரு. இன்னைக்கு புதுசா டியூஷனுக்கு வந்து சேர்ந்தால சம்யுக்தா, அவ போனுக்கு யார் கால் பண்றாங்கன்னு பாரு. இது அந்த வசுந்தரா வாச்சே. அவ கூட ஒரு பொண்ணு இருக்கா பாரு. ஆமா, இது யாரா இருக்கும்? ஒருவேளை வசுந்தராவோட பொண்ணா இருக்குமோ? சம்யுக்தா, இங்க வா. சம்யுக்தா, நீ ரெஸ்ட் ரூம் போயிருந்தப்போ உனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்படியா? இவங்க யாரு? இவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா தான். இவங்க பேரு வசுந்தரா தேவி, பெரிய பிசினஸ் உமன். ஆமா, அவங்க பொண்ணு என்ன பண்றா? சம்யுக்தா, என்னாச்சு? சம்யுக்தா, எதுக்கு இப்படி கண் கலங்குற? அவங்க பொண்ணு இப்போ எங்க இருக்கா? அவ பேரு கல்கி. அவளை பத்தி கேட்டா நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அது அது வந்து எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கா அந்த பொண்ணு? KRM ஹாஸ்பிட்டல். சரி, நீ போய் படி. மாயா, இந்த ஹாஸ்பிடல் தானே? ஆமா. நர்ஸ், சொல்லுங்க. வசுந்தரா மேடமோட பொண்ணு எங்க இருக்காங்க? இந்த வார்டுலமா? வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கமிங். வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? டாக்டர், கல்கி இப்ப எப்படி பிஹேவ் பண்றா? அந்த பொண்ணு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவளுக்கு சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. மெடிக்கலா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு உண்மையான அன்பு தேவைப்படுது. ஒரு தாயோட அருகாமையும் பாசமும் தேவைப்படுது. டாக்டர், எதனால அவளுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? டாக்டர், எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சொல்ல முடியாத விஷயமா? டாக்டர், நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் டாக்டர். நாங்க கல்கி மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறோம். என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். சரி, சொல்றேன். ஏய், என்னாச்சு? இல்ல, எனக்கு தலை சுத்துது. சரி சரி, வா, ரெஸ்ட் எடுக்கிறியா? வா. இது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்கு வேண்டியது உண்மையான அன்புதான். தாய் பாசத்தை தன்னோட பணத்தால காட்ட முடியும்னு சொல்றாங்க. இதை எப்படி சரி பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல.
நாங்க உள்ள போய் கல்கி ஒரு தடவை பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே, வாங்க போலாம். வா. இப்படிதான் டெய்லி இப்படிதான் ட்ரீட்மெண்ட் நடக்குது. கல்கி கண்ணு முழிச்சா இப்படிதான் போராட்டமே நடக்குது. யாரையும் பக்கத்துல நெருங்க விடுறதில்ல. கல்கியை குளிப்பாட்ட முடியாது. கல்கி தூங்குனதும் சும்மா வெறும் ஈர துணி வச்சு தான் தொடச்சு விடுறோம். சாப்பாடே போராடி தான் ஊட்ட வேண்டியது இருக்கு. டாக்டர், இதெல்லாம் பார்த்து கூட அவங்க அம்மாவால பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியல. ஆமாங்க, ஆனாலும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சைக்காட்ரிக் டாக்டர் தொடர்ச்சியா வந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. டாக்டர், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்கியை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஏன்னா எங்க வீட்ல கல்கி மேல பிரியத்தை காட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காட்டுற அன்புக்கு அளவே இருக்காது. எங்க குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம். பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, மாமா, இப்படி எல்லாரும் இருக்கோம். நாங்க காட்டுற அன்புனால கண்டிப்பா கல்கிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களோட ஃப்ரெண்டு சமீக்தா தினமும் எங்க வீட்டுக்கு டியூஷனுக்கு வரா. அவ பக்கத்திலேயே இருக்கும்போது கல்கிக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமா வரும். டாக்டர், நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா? மாயா, உங்க அரவணைப்ப கல்கியால உணர முடியுது. அந்த அரவணைப்பும் கல்கிக்கு தேவைப்படுது.